யாரி மட்டன் இவள்கிட்ட ஒரு கேரக்டர் இருக்குங்க. என்ன நான்வெஜ் வச்சாலும் நம்ம கை மேலே வச்சோம்னா கை வலிக்காமல் தொடரணும். எப்படி தொடறதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு ரொம்ப ரொம்ப பொறுமையாக எடுப்பா. இவ்வளோ ஆர்வம் இருந்தாலும் பாருங்க, இங்கே பாருங்க, நம்ம கையை எதுவும் தொட மாட்டான். என் கைக்குள்ளே தான் இருக்கு மட்டன் பீஸு பாருங்க. எந்த ஒரு பல்லும் படாது. ரொம்ப சாஃப்ட்டு, நேச்சுரல். நம்மளுக்கு இது ஆகக்கூடாது, இதெல்லாம் கோவம் வராது, இந்த டென்ஷன் ஆகிறது அதெல்லாம் கிடையாது. எப்பவுமே நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால பாருங்க எப்படி அழகாக எடுப்பா பண்ணிட்டு பாருங்க. இது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டோம். நாங்கள் முன்னாடி இருந்து நாங்கள் எப்பவுமே அவங்களுக்கு ஃபுட்டு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டோம். அதனால் எங்கள் மேலே ஒரு ஹார்ஷாக எந்த ஒரு இதுவும் பண்ண மாட்டாங்க. பாருங்க கையில் இது பல்லு மட்டும் படாது எங்கள் கை மேலே. அந்த அளவுக்கு அது ரொம்ப சாஃப்டாக பண்ணுவா இவ. சரி சாமி, உனக்கு வேணுமா? இந்தா பார்த்தீங்களா, ஒரு துளி எங்கள் மேலே எதுவும் படாது. சரி சொல்ல. இப்போ பாருங்க, அடுத்த லோகிக்கு டெஸ்ட் எடுப்போம். லோகி என் கைக்குள்ளே ஒரு பீஸ் இருக்குது பாருங்க. அவன் எப்படி வாங்குறான்னு மட்டும் பாருங்க. மாயா, இது உன் டூ மச். போ, நீ உள்ள போ உள்ள. நீ 4-5 பீஸ் சாப்பிட்ட, போ உள்ள போ உள்ள. இது லோகிக்கு இது பாருங்க. கையை கடிக்க மாட்டான். இந்த லோக்கி கையை மட்டும் கடிக்க மாட்டான் பாருங்க. என் கை உள்ளே இருக்க பீஸ் இருக்கு, காமிச்சிட்டேன். கையை கடிக்க மாட்டான். சரிங்க, உட்காந்தா அவனுக்கு சாப்பாடு தருவாங்க அப்படிங்கிறத நாங்கள் சொல்லி கொடுத்ததுனால அழகாக உட்காந்துக்குவான். அவன் எப்போ வேணாலும் உட்காந்துக்குவான். ஏன்னா எனக்கு வேணும் அப்படின்னா அவன் உட்காந்துக்குவான். உட்காந்தாவே அவனுக்கு வேணும்னு அர்த்தம். எங்கள் முன்னாடி சாப்பாடு முன்னாடி உட்காந்துட்டானா எனக்கு வேணும். அதே மாதிரி பாருங்கள், இவ்வளோ உட்காந்துருக்கா பாருங்க, கியூட்டா. ஓகே, குட். அடுத்து பாருங்க இப்படி கொடுத்துட்டு கடிடா, கடிச்சில் அவளுக்கு கொஞ்சம் கொடுத்துடலாம். இந்தடி உனக்கு பாருங்க. இத்தனைக்கு ரா பீஸ் தான், ஆனால் காமிக்க மாட்டாங்க அக்ரஷன். ஏன்னா எல்லாருமே ரா பீஸ் கொடுத்தா அக்ரஷன் காமிக்கிறாங்க, அப்படி பண்ணுவாங்க அப்படின்னு. அதெல்லாம் இல்லைங்க. அதோட டெம்ப்டை வந்து கம்மி பண்ணுறக்கோசரம் தான் இது. நம்மளுக்கு எப்படி ஸ்வீட்டு இதெல்லாம் பார்த்தா கிரேவிங்ஸ் வருது டயட்டில் இருக்கும்போது. ஸோ அந்த மாதிரி வராமல் தடுக்கிறதுக்காக உண்டானதான் இதெல்லாம். சும்மா அப்பப்போ ஒன்று கொடுத்தோம்னாவே அவங்களுக்கு அது கிரேவிங்ஸ் நின்றும். அழகுடி இருங்க, எப்பவுமே அழகுதான் இருங்க. ஒரு நாள் கூட எங்கிட்ட வயலன்ஸாக ஏதோ அஃபென்ஸாக ஏதோ பண்ணதே கிடையாது.